Hey, what's up guys, welcome back to my channel SKTT Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க போட்டோ எடிட் தான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜை பிக்சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ராப் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு அரை மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபுல்லாக செலக்டட் ஆகிடும். தென் சில இடத்துலலாம் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும், ஸோ அதெல்லாம் மட்டும் பெயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜை வந்து க்ராப் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ்லாம் இருக்கும், சில இடத்துல மிஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணோன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக விசிபிளாக இருக்கும். தென் எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களோட இமேஜ் மட்டும் க்ராப் அவுட் ஆகிடும். Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணது தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸும் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆர்டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட அமௌண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ நம்மளோட ஃபேஸ் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேஸில் மட்டும் நல்லா இருக்காது, ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் கம்மி பண்ணிட்டு தென் ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐயில் வந்து மெயினாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பெயிண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களோட ஃபேஸும் வந்து கிளியராக தெரியணும், அட் த சேம் டைம் உங்களோட ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்டும் வந்து கிளியராக இருக்கணும். தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ட்ரா டூல் இருக்கும், அதில் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ட்ரா டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், அது 45க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை 81க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டை மர்ஜ் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் கீழே உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண பிஎன்ஜியை கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து சேவ் ஆகிடும். தென் கீழே பார்த்தீங்கன்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் XORன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸாக எடிட் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லேயரில் வந்து ஆட் ஆகிடும். தென் ஃபஸ்ட் லேயரை செகண்ட் லேயருக்கு டவுன்வர்ட்ஸாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜ் பேக்கில் மூவ் ஆகிடும். தென் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சைஸ் வந்து 80 அண்ட் ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பாட்டமில் மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பாட்டமில் மட்டும் எரேஸ் பண்ணியிருக்கோம். தென் மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பாட்டமில் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோலே இருங்க, பட் வந்து லைட்டாக வந்து இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம அகைன் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். தென் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறது அப்படியே டவுன்வர்ட்ஸாக 4th லேயருக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை 44க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை 77க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆல்மோஸ்ட் நம்மளோட எடிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்வின் லைட்டுன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேட் கம்மி பண்ணிக்கோங்க. பட் லைட்டாக இருந்தாலே போதும்னா நீங்கள் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் வந்து லைட்டாக இருக்கும். தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம டிபிஎல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. தென் இமேஜுக்கு இப்போ ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்லேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி ப்ளூ கலரில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதில் என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.